ஹலோ மக்களே, ஜூன் 29 மெகா சந்தேசம் சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி இருவ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியல் சலங்கலி சீரியல் போட்டுட்டு இருக்கோம். அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதே வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க எப்படியோ நம்ம சாரதாவும் பூமியும் அந்த ககன் மாதிரியே இருக்கிற ஆகாஷ் வீடை வந்து கண்டுபிடிச்சு கேட்டு வேற வந்துடுறாங்க. ஆனா உள்ள விட மாட்டாரு நம்ம செக்யூரிட்டி. அவர் பிடிச்சி வச்சுட்டு அவருக்கு ஹிந்தி தான் தெரியும், இவங்களுக்கு ஹிந்தி தெரியாது. நம்ம பூமிக்கும் சாரதாக்கும் உடனே சாரதா வந்துட்டு, பூமி இதுவா அவங்க வீடு நல்லா தெரியுமா உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னு சாரதா வந்து பூமி கிட்ட கேக்குறாங்க. பூமியும் ஆமா அத்தை, அவங்க பிசினஸ் விஷயமா வருவாங்கல்ல, அப்ப மேபி இந்த வீடு ஏதாவது வாங்கியிருக்கலாம், நமக்கு தெரியாம இருக்கும். இந்த வீட்டுலதான் இருக்காங்க, நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிட்டேன், நான் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சுட்டேன், ஆன்லைன்லயும் இதுதான் போட்டிருக்கு, இங்கதான் வீடுன்னு போட்டிருக்கு, அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இதுதான் அத்தை அப்படின்னு சொல்லி நம்ம பூமியும் வந்து தெளிவா சொல்லிடுறாங்க. இதுதான் அவங்க வீடு, இதுக்குள்ளதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. ஆனா அந்த செக்யூரிட்டி வந்து உள்ள விட மாட்டாரு, கதவை திறக்க மாட்டாரு, வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. நீங்க என்ன பேசுறீங்க? அந்த செக்யூரிட்டி பேசுறது பார்த்தா நம்ம சாரதாக்கும் பூமிக்கும் புரிய மாட்டேங்குது, சாரதா பூமி பேசுறது பார்த்தா அந்த செக்யூரிட்டிக்கு புரிய மாட்டேங்குது. அந்த செக்யூரிட்டிக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியுது. இவங்க உடனே யார் வேணும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில கேட்கிறாரு அந்த செக்யூரிட்டி. உடனே சாரதா இருந்துட்டு, ஏன்னா ஹிந்தியெல்லாம் தெரியாது, என் மருமக நல்லா பேசுவா, பூமி அவர் ஏதோ கேட்கிறாரு பாரு, நீ சொல்லு, நான் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையா ஹிந்தியில சூடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி வந்து புரியாத மாதிரி ஹிந்தி பேசிட்டு இருக்கிறாங்க ஒத்த வார்த்தையா. அந்த செக்யூரிட்டிக்கு அதெல்லாம் காட்ட முடியாது, அதெல்லாம் வர முடியாது, நீ முறையா பார்க்கணும்னா முன்னாடியே அப்ளிகேஷன் போடணும், உங்ககிட்ட ஏதாவது முன்னாடியே பாக்குறதுக்கு இது இருக்கா, ரிசிப்ட் இருக்கா, அப்படி இருக்கா, இது இருக்கான்னு ஒண்ணு கேட்டுட்டு இருக்கிறாரு அந்த செக்யூரிட்டி. ஆனா இல்ல எங்களை நல்லா தெரியும் உங்களுக்கு, நீங்க உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, முன்னாடியே சொல்லாமலாம் அப்படியெல்லாம் விட முடியாது, அப்ளிகேஷன் போடணும் பார்க்கணும்னா நீங்க முதல்ல போங்க வெளியே, நாளைக்கு பாருங்க, வாங்க நாளைக்கு போங்க, நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நடு ராத்திரி ஆகுது, நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வெளியே தள்ளி விட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம சாரதாவையும் பூமியும் அந்த செக்யூரிட்டி வந்து வெளியே தள்ளிட்டு இருக்கிறாரு. இவரும் வந்து கூடவே வந்துட்டு இருக்கிறாரு கதவை பூட்டுறதுக்காண்டி. ஆக்கடிசி பார்த்தா நம்ம பூமி ட்ரிக்கியா என்ன பண்றாங்க, அந்த செக்யூரிட்டியை வெளியே தள்ளிட்டு சாரதாவும் பூமியும் உள்ள வந்துடுறாங்க, கதவை பூட்டிட்டு வந்துடுறாங்க. இவரு செக்யூரிட்டியா வெளியே இருந்து கத்திட்டு இருக்காரு, ஏமா கதவை துற என்னமா பண்ணிட்டு இருக்கிற ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம பூமியும் சாரதாவும் கண்டுக்காம வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து வீட்டுக்குள்ள வரும்போதே நம்ம ஆகாஷ் வந்து பாத்துடுறாரு. அவர் தான் ககன் கிடையாது இல்ல, அவர் ஆகாஷ் தானே. அவருக்கு வந்துட்டு இவங்க என்ன 2 நாளா என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, 2 நாளா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சு குழப்பத்துல இருந்துட்டு இருக்கிறாரு. அந்த சோனா அவங்களோட டான்ஸ் பார்ட்னர், அந்த ஆகாஷோட டான்ஸ் பார்ட்னர் அந்த சோனா இருக்காங்கல்ல, அவங்களோ அந்த ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காதல் கல்யாணம் குடும்பம் அப்படின்னு பேசி மண்டையை கழுவிட்டு இருக்கிறாங்க. ஆகாஷ்க்கு அதுலலாம் துளிய கூட விருப்பமே கிடையாது. அவருக்கு தான் மட்டும் தனியா ஒரு வாழ்க்கையை வாழணும், தான் மட்டும் ராஜாவா இருக்கணும், இந்த வீட்டுக்கு சுத்தி அந்த பாசம் நேசம் அதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, அக்கா தங்கச்சி பொண்டாட்டி அம்மா யாரும் தேவையில்லை, எனக்கு நான் மட்டும் போதும், என்னைய சுத்தியும் யாரும் இருக்க வேண்டாம், நான் கல்யாணமும் பண்ணிக்க போறது இல்ல, எனக்கு இந்த வேர்ல்டுல பெஸ்ட் மியூசிஷியன் ஆகணும், அதுதான் என்னோட கனவு, அது மட்டும்தான் என்னோட கனவு, அதை தவிர வேற எதுவும் கல்யாணம் பண்ணணும் காதலிக்கணும் அதுக்கெல்லாம் எனக்கு நேரமும் கிடையாது, எனக்கு அதுல விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோனா வந்து நம்ம ஆகாஷ் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆளை விடுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம பூமியோ வீட்டுக்குள்ள வந்தோன்னே மாமான்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. சாரதாவும் என்னடா என் பையன் ககன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. என்னது உன் கணவரா மாமாவா என்ன சொல்லிட்டு இருக்கா, ஆமா என்னோட கணவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோனா கிட்ட பூமி வந்து சொல்லுவாங்க. என்ன ஆகாஷ், என்னைய நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன, ஏதோ உனக்கு கல்யாணமே பிடிக்காது, காதல்லாம் பிடிக்காது, எனக்கு சொந்தம்னு யாருமே இல்லைன்னு சொன்ன, இப்போ என்னடானா இந்த பொண்ணு வந்து உன்னோட புருஷன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, இங்க என்ன நடக்குது ஆகாஷ், இதெல்லாம் உனக்கு தெரியுமா? ஓ அப்போ உனக்கு ஒரு பொண்ணோட முன்னாடியே அஃபேர் இருக்கா, அதை மறைச்சிட்டு தான் நீங்க கிட்ட பொய்யா இவ்வளவு நாள் நடிச்சிட்டு இருந்தியா ஆகாஷ், எனக்கு கோவம் தான் வருது அப்படின்னு சொல்லி ஆகாஷ் வீட்டை விட்டு வெளியே போறாங்க. சோனா சோனா நின்னு இவ யாருன்னு எனக்கு தெரியாது, இன்னும் 2 நாளா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, சோனா வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேல் நான் உனக்கு எந்த டான்ஸ் பார்ட்னரும் இருக்க மாட்டேன், எந்த பார்ட்னரும் இருக்க மாட்டேன்னு சொல்லி கோவிச்சுக்கிட்டு அந்த சோனா வீட்டை விட்டு வெளியே போறாங்க. ஏய் யாரு நீங்க, 2 நாளா என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு உதவுன பாவத்துக்கு இப்ப என் வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டு இருக்கிறீங்க, என்னோட டான்ஸ் பார்ட்னர் சோனா அவ இனிமேல் என் கூட ஆடலன்னா என் பொழப்பை நாறிடும், உங்களை யாரு இந்த வீட்டுக்குள்ள விட்டது, செக்யூரிட்டி இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பூமி என்ன மாமா ஆச்சு, எதுக்கு மாமா இவ்வளவு கோவப்படுறீங்க,
எதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? ஃபர்ஸ்ட் யாருக்கு மாமா, எதுக்கு நீ என்ன மாமான்னு கூப்பிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. உடனே டான்ஸ் பார்ட்னர், உன்னால இப்ப என் டான்ஸ் பார்ட்னரும் என்னை விட்டு போயிட்டா, நீ எதுக்கு இப்படி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க பூமி. மாமா அதான் நானே நல்லா டான்ஸ் ஆடுவேனே, நான் உங்களுக்கு பார்ட்னரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எது அவங்க ஒண்ணு ஆகாஷ்க்கு வந்து பூமி டான்ஸ் ஆடுவாங்க எதுவுமே தெரியாதுல்ல. அவங்களும் இதை பார்த்துட்டு கீழே இருந்து மேல வர பார்த்துட்டு நீ டான்ஸ் ஆட போறியா, அதுவும் ஏன் கூட, ஏதாவது பைத்தியம் மாதிரி உளறதோ, உங்க 2 பேத்துக்கும் பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா காசு பறிக்கிற குரூப்பா நீங்க 2 பேரும், காசு பறிக்கிறதுக்காக இங்க வந்து நடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அந்த ஆகாஷ் வந்து ரொம்பவே ஹார்ஷா பேசுறாரு நம்ம சாரதா கிட்டையும் பூமி கிட்டையும். அதோட மட்டும் இல்லாம இப்ப நீங்க வெளியே போறீங்களா இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணவா, போலீஸ் கால் பண்ணி உங்களை புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. செக்யூரிட்டின்னு கூப்பிட்டு இருக்காரு. எனக்கு வந்து லேடிஸ் மேல கொஞ்சம் மரியாதை இருக்கு, அதனாலதான் நான் வாயால பேசிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறாரு. உடனே பூமியும் சாரதா வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்தோடனே நம்ம பூமியும் வந்து இப்பயும் அதை ஆகாஷ்னு நம்பாம, அத்தை இது ககன் மாமா தான், எங்க உண்மை தெரிஞ்சதுன்னா அந்த எஸ்பி சூர்யா அப்புறம் அந்த தாரா அபூர்வா கையிலலாம் மாட்டி திரும்பி அவங்க வாழ்க்கை பாழாயிடுமோன்னு நடிக்கிறாங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம அவரை ககன் மாமான்னு ஒத்துக்கிற வரைக்கும் நம்ம விட போறது இல்லையே, நம்ம அவங்களுக்கு சாதகமா பேசலாம், ககன் மாமா உயிரோட இருக்கிற விஷயத்த இப்போதைக்கு நீங்க யார்ட்டையும் சொல்லாதீங்க, நானும் யார்ட்டையும் சொல்லல, அவர் என்ன பிரச்சனை, அவருக்கு என்ன பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்னு பாக்கலாம், நீங்களும் யாரு போன் பண்ணாலும் ககன் மாமாவை நாங்க இங்க பார்த்தோம், எங்க கூட தான் இருக்காங்க, உயிரோட தான் இருக்கிறாங்கிற விஷயத்த நீங்களும் சொல்லாதீங்க, நானும் யாருக்கும் எங்க குடும்பத்துல யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நம்ம 2 பேரும் உண்மையை மறைச்சா மேபி ககன் மாமா நம்ம கிட்ட உண்மையை சொல்ல வாய்ப்பு இருக்கு, நம்ம தேடி வந்திருக்கோம்னு நம்மளை பார்த்து பயந்துதான் மறைக்கிறாங்க அப்படின்னு இவங்களா பூமியா ஒண்ணு புரிஞ்சது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சாரதா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சாரதாவும் கரெக்ட் பூமி, நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும், நீ என்ன சொல்ற அதை நான் கேக்குறேன், எப்படியோ என் பையன் நான் உயிரோட இருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தல, இப்ப நீ நம்புறியா, இப்ப நீ கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமா அது நம்புறியா, எனக்கு என் பையன் ககன் நல்லா இருந்தாலே போதும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சாரதாவும் பூமிக்கு சாதகமா பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா நம்ம கேபியை வந்து கடத்திட்டு வந்துட்டாங்கல்ல நம்ம அபூர்வா, எங்க கடத்திட்டு வந்து அதை வந்து சரச்சந்திரா வீட்லயே வச்சிருக்காங்க பெட்ல. அவர் காலையில எந்திக்கிறாரு, எந்திரிச்சு பார்த்தா பெட்டை விட்டு எந்திரிச்சு நடக்கிறாரு, அதுக்கு மேல நடக்க முடியல. என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா, இந்த பித்து பிடிச்சவங்க பைத்தியம் பிடிச்சவங்களா வீட்டை விட்டு எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கையில சலங்க கால்ல சலங்கன்னு சொல்லிட்டு அந்த சலங்கைய ஃபுல்லா கட்டி விட்டுருப்பாங்கல்ல, செயின் போட்டு பூட்டெல்லாம் போட்டு கட்டி வச்சிருப்பாங்கல்ல சலங்கையில, அந்த மாதிரி செயின்ல பெரிய சலங்கையெல்லாம் வச்சு 4 பக்கம் பூட்டு போட்டு வச்சிருக்காங்க. அதாவது இவரால எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் தான் நடக்க முடியும், அந்த பெட்டை விட்டு கொஞ்சம் 2-3 ஸ்டெப்பு தான் எடுத்து வைக்க முடியும், அதுக்கு மேல பார்த்தா நடக்க முடியல கேபியால. உடனே நான் எங்க இருக்கேன் எனக்கு என்னாச்சு, ஐயோ சாரதாக்கு என்னாச்சு, சாரதா ஐயோ நான் சாரதா விட்டுட்டு வந்துட்டானா, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேபியோ என்ன நடந்துச்சுன்னே தெரியலேன்னு வருத்தப்பட்டு இருக்கிறாரு. அடுத்து பார்த்தா செயின் கட்டி இருக்கு கை கால்லாம், இன்னும் யாரு கடத்தினது, நான் இப்ப எங்க இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, சாரதான்னு சாரதா பேரே சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல கதவு திறந்து நம்ம மீரா வராங்க. என்னங்க எந்திரிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டு வராங்க. என்ன மீரா இதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்க? ஆமா, நீங்க என்னைய உதறி தள்ளிட்டு அந்த சாரதா கூட போய் குடும்பம் நடத்தலாம் நினைச்சா நான் விடுவேனா? இது எல்லாமே அண்ணியோட பிளான் தான், அண்ணி தான் எனக்காக உங்களை கடத்திட்டு வந்தாங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஏதோ வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. மீரா உனக்கு என்ன பைத்தியமா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, சாரதா அங்க தனியா ஊட்டியில இருக்கா, அவ எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல, முதல்ல நான் சாரதாவை போய் பார்க்கணும், முதல்ல இதெல்லாம் அவுத்து விடுன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மீரா கிட்ட. நம்ம மீராவோ, உங்க முன்னாடி குத்துக்கல் மாதிரி இருக்கிற என்னை விட உங்களுக்கு அந்த சாரதா தான் பெரியவளா போயிட்டாளா, நீங்க சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணீங்க, நைட்டு ஃபுல்லா தூங்குனீங்களா என்னன்னு தெரியாம, சரி தூங்கட்டும் காலையில எந்திரிச்சோன்னா நம்ம சாப்பாடு கொடுக்கலான்னு உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வந்தா என்னைய விட அந்த சாரதா உங்களுக்கு முக்கியமா போயிட்டாளா, அந்த சாரதா என்ன அப்படின்னா உங்களுக்கு சொக்குப்பிடி போட்டிருக்காளா, அந்த சாரதா பேரஸ் கேட்டாலே இன்னைக்கு எரிச்சலா வருது, நீங்க எனக்கு தாலி கட்டினீங்க, நீங்க எனக்கு தான் புருஷன் அப்படின்னு சொல்றாங்க. மீரா வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உன்னை கேப்பி இருந்துட்டு என்னோட பொண்டாட்டினா அது சாரதா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் யார் உங்க பொண்டாட்டி இல்லாம, நான் உயிரோட இருக்கிறவரை நான் மட்டும்தான் உங்க பொண்டாட்டியா இருப்பேன், வேற யாரும் உங்க பொண்டாட்டியா இருக்க முடியாது, இருக்கவும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மீராவும் கேபியும் ஒரு வகையில 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லைன்னு மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப பார்த்தா மீரா இப்படி பேசிட்டு இருக்கும்போது கேபி
மீரா வழியிலேயே போய் தான் இதை சரி பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து, சரி மீரா நீ சொல்றதே கேக்குறேன், நான் இந்த வீட்லயே இருக்கிறேன், எனக்கு இந்த சங்கிலி எல்லாம் மட்டும் அவுத்து விடு, எனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி மீரா வழியிலே போய் செயின் அவுத்து விட்டு இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்த கேபி இந்த மாதிரி பேசுறாரு. மீராவும் ஏமாந்து போய், அப்படியா நீங்க உண்மையிலே மனசு மாறிட்டீங்களா, உண்மையிலே உங்களுக்கு என் மேலதான் அன்பு இருக்கா, நீங்க அந்த சாரதாவை பார்க்க போக மாட்டீங்க தானே, இந்த வீட்டுல என் கூட தானே இருப்பீங்க, இனிமேல் அந்த சாரதா பேச்சை எடுக்க மாட்டீங்க தானே அப்படின்னு வாக்குறுதி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமா மீரா, எனக்கு நீ தான் முக்கியம், எனக்கு நீ மட்டும் போதும் அப்படின்னு ஆசை வார்த்தைகள்லாம் பேசி கேபி வந்து சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இடுப்புலதான் வந்து அத்தனை சாவியும் வச்சிருக்கிறாங்க. ஒரு சாவி 2 சாவி இல்ல 4 சாவி. மீராவும் மனசிறங்கி அவங்க இடுப்புல இருக்க சாவியை எடுத்து கேபிக்கு திறந்து விடலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. இந்த நேரத்துலதான் நம்ம வில்லியோட என்ட்ரி அபூர்வா வராங்க. மீரா நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா, இதுக்கு அடுத்து கேபி உன்னை விட்டு தப்பிச்சு போனானா திரும்பி எல்லாம் நான் உனக்காக காப்பாத்தி கூட்டிட்டுலாம் வரமாட்டேன், அவன் உன்கிட்ட பொய்யா காதெல்லாம் நடிக்கிறான், அது கூடவும் உனக்கு தெரியல மீரா, அவன் இன்னைக்கு சாரதாவை விட்டு கொடுத்துருக்கான், இப்பதான் உன்கிட்ட ஆசை வார்த்தையெல்லாம் பேசி உன்னைய இந்த இத கலட்ட வச்சு அந்த சங்கிலி அவுக்க வச்சு பூட்டெல்லாம் திறக்க வச்சு இங்க இருந்து தப்பிச்சு திரும்ப அந்த சாரதா கூட சேர்ந்து வரலான்னு அவனே கனவு கண்டுட்டு இருப்பான், நீ அவனுக்கு ஏத்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இதுதான் கடைசி வாய்ப்பு மீரா, இதுக்கடுத்து கேபி உன்னை விட்டு போனான்னா யாராலும் திரும்ப கேபியை கூட்டிட்டு வந்து உனக்கு கூட வாழெல்லாம் வைக்க முடியாது, உனக்கு உன் தாலி முக்கியம், உனக்கு இந்த வீட்டுலதான் கேபி இருக்கணும்னா நீ வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதான் கரெக்ட், இப்படி வச்சு நீ சாப்பாடு போட்டுக்கோ கடைசி வர. அபூர்வா நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறேன், அதுக்கு கேபி சாரதாவை பார்க்கணும், ஒழுங்கா நவுத்து விடு, தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, சாரதா பாவம் அங்க தனியா இருந்துட்டு இருக்கா, அவளுக்கு அங்க யாரையும் தெரியாது, அவ பாவம் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல, உடனே சாரதாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேபியோ சாகசம் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் முடியாது மீரா, பாத்தியா அவனோட உண்மையான சுயரூப வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அம்மோ அப்படின்னு சொல்லி நம்ம மீரா வந்து பயந்துட்டு, சரிங்க அண்ணி நான் அவுத்து விடல அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க நான் சாப்பாடு இங்க டேபிள்ல வச்சிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா வந்து எடுத்து சாப்பிடுங்க, நான் மத்தியான சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சதா கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம மீரா காதல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி மத்தியான சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சதுல எடுத்து வரேன்னு சொல்லிட்டு ரூம் லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. இங்க கேபியோ, இல்ல சாரதா என்ன பண்றான்னு தெரியுது, அந்த ஊர்ல எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே, சாரதா யாராவது காப்பாத்திருப்பாங்களா, யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களா, நான் உடனடியா இங்கிருந்து தப்பிச்சு போகணும், நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நம்ம கேபி வந்து மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கிறாரு. இங்க காலையில விடியுது ஆகாஷ் வீட்டுல. ஆகாஷ் அப்பதான் எந்திக்கிறாரு. காலடியில பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தா நம்ம சாரதா, இன்னொரு பக்கம் பார்த்தா பூமி. பயந்துடுறாரு. ஏய் நீங்க 2 பேரும் எப்படி என் பெட்ரூம்ல வந்தீங்க, யாரை கேட்டு நீங்க வந்தீங்க, நீங்க என்ன 3 நாளா ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன பண்றீங்க, உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பூமி கிட்ட சாரதாட்டையும் கேக்குறாங்க. என்னப்பா ககன் எதுக்குப்பா இவ்வளவு கோவப்படுற, என்னப்பா நான் உன் அம்மா தானப்பா, என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பூமி, என்ன மாமா உங்களுக்கு கோவம், நீங்க இதுக்கு மேலே நாடகம் போட தேவையில்லை, நாங்க தான் இப்போ இங்க தானே இருக்கோம், எங்க கண்ணு முன்னாடி தானே இருக்கோம், நீங்க உயிரோட இருக்கிற விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல போறது இல்ல, அந்த அபூர்வா கிட்டயோ இல்ல அந்த தாரா கிட்டயோ இல்ல அந்த எஸ்பி சூர்யா கிட்டயோ யார்கிட்டயும் சொல்ல போறது இல்ல, இதுக்கு மேலே நீங்க நடிக்காதீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரு நடிக்கிறா, நீங்க எல்லாம் சேர்ந்துதான் நடிச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்க என்ன காசு பறிக்கிற கும்பலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மாமா பேசுறீங்க, இதுக்கே பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க, நாங்க தான் நீங்க உயிரோட இருக்கிற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம்னு சொல்லியாச்சுல, அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு, எதுக்கு நீங்க இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கீழே வந்து ஐயோ முதல்ல இங்க ரூம் விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க ரூம் விட்டு வெளியே வந்துடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா ஏதோ அவங்க வீடு மாதிரியும் ககன் வீடு மாதிரியும் இவங்க சாரதா போய் நேர பூஜை அறையில போய் மாலையெல்லாம் போட்டு சாமிக்கு பூஜை பண்ணி படையல் பண்ணி ஆரத்தி கட்டிட்டு இருக்கிறாங்க, தீபாரணை கட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்படியே பார்த்தா நம்ம பூமி ககனுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சுக்கிட்டு டிக்கு டிக்கு டிக்குன்னு காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆகாஷோ எந்திரிச்சு வராரு, வந்து கிட்டார் வாசிட்டு ஹே கிட்டாருக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு மை ஃபேவரட் யூ ஆர் மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வாசிக்கிறதுக்காக எடுத்து பாக்குறாரு. என்னடா டிக்கு டிக்குன்னு ஏதோ சவுண்ட் வருது, மணி ஒரு பக்கம் மணி அடிக்கிற சத்தம் கேக்குது, இன்னொரு பக்கம் காய்கறி கட் பண்ற சவுண்டு கேக்குது. உடனே 2 பக்கமும் திரும்பி பார்த்தா நீங்க 2 பேரும் இன்னும் வீட்டை விட்டு வெளியே போகலையா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன மாமா எங்க நாங்க போகணும், நீங்க இங்க இருக்கும்போது நாங்க எங்க போறது அப்படின்னு சொல்லி நம்ம பூமி ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்க காதலை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாரதா வந்துட்டு என்னப்பா ககன் ஆர்த்தி எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்ன நீ என்னோட அம்மா, நீ என்னோட பொண்டாட்டி, இதெல்லாம் நான் நம்பணுமா, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு உங்ககிட்ட, நீங்க சொன்னா நான் நம்பணுமா, ப்ரூஃப் தானே, நான் இப்ப எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ஓடி போய்
அவங்க போன் எடுத்துட்டு வராங்க. அதாவது இது வரைக்கும் ககன் பூமி பர்த்டே கொண்டாடின செலிப்ரேஷன் போட்டோஸ், மெஹந்தி விழால தாலி மெஹந்தி கட்டின போட்டோஸ், வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் போட்டு காட்டுறாங்க. இங்க நம்ம ஆகாஷ்கோ பயங்கர ஷாக்கு, என்ன மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பார்த்தா அவரு, ஓ எனக்கு இப்ப புரிஞ்சிச்சு, ஓ நீங்க 2 பேரும் என்ன பணப்பறிக்கிற கும்பலா, என்னோட எதிரிகள்லாம் சேர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ மார்பிங் பண்ணி வீடியோ போட்டு கொடுத்துருக்காங்களா, இத வச்சு என்கிட்ட காசு பறிக்கலாம், இல்ல நான் நெக்ஸ்ட் வந்து கனடா போக போறேன், அதுக்கு முன்னாடி என் பேரு என் ரெப்புடேஷன் எல்லாம் கெடுக்கிறதுக்காக இங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இவர் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாரு. இது எல்லாமே ஏஐ வீடியோஸ் நினைச்சு நம்ம பூமியும் சாரதாவையும் அசிங்கமா பேசுறாங்க. பணம் பறிக்கிற கும்பல் தானே நீங்க 2 பேரும் மோசம் பண்றாங்களா, ஓ இந்த மாதிரி பொய்யான வீடியோஸ் எல்லாம் காட்டி எவ்வளவு காசு கறக்க முடியுமோ பணக்கார பையனா பார்த்து காசெல்லாம் கறந்துட்டு அவங்க கிட்ட இருந்து காசை புடுங்கிட்டு அவங்க கிட்ட இருந்து என்னென்னலாம் வாங்க முடியுமோ வாங்கிட்டு ஓடுற கேங்க நீங்க 2 பேரும். இதுக்குதான் நீ புருஷன் உன் பையன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் இதுக்காக தான் நடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப தரைகுறைவா பேசுறாரு. இதெல்லாம் கேட்டோம்னா பூமிக்கு வந்து ரொம்பவே அழுக வருது. மாமா நீங்க என்ன பேசினாலும் நான் பொறுத்துட்டுலாம் இருக்க மாட்டேன், நீங்க ஏதோ இந்த உலகத்துல நீங்க செத்து போயிட்டீங்கன்னு சொன்னாங்க, உங்களுக்கு பழசெல்லாம் கூட மறந்து கூட போயிருக்கலாம், ஆனா நீங்க அதுக்காக இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசினா என்னால கண்டிப்பா அதை தாங்கிக்கிட முடியாது, என்னால அதை ஏத்துக்கவும் முடியாது. ஏன் மாமா இப்படி எல்லாம் என்ன கஷ்டப்படுத்தி பேசுறீங்க, நான் அப்படி என்ன உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் வந்து அழுது இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆகாஷோ 2 பேரும் இப்ப வீட்டை விட்டு வெளியே போக போறீங்களா, இல்ல என்ன வேணும் உங்களுக்கு, எதுக்கு இப்படி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க வந்துன்னு அவர் திருப்பியும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. இவர் கண்டிப்பா நம்ம ககனா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா ஆகாஷ் அப்படிங்கிறது இவர் வந்து ரொம்ப பல வருஷமா இருக்கிறதுனாலதான் ஒரு பெரிய ஸ்டாரா கிட்டாரிஸ்டா இருக்கிறாரு. சோ இது டுயல் ரோலா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஆகாஷும் ககனும் ஒண்ணு நினைக்கிறீங்களா, இல்ல ஆகாஷும் ககனும் வேற வேறன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா ககன் இருக்கிற ஒரு குவாலிட்டிஸ் கூட இவருக்கு இல்ல. அவர் வந்து குடும்பம் தான் என் வாழ்க்கைன்னு வாழ்வாரு, இவரு அம்மா தான் என் உலகன்னு வாழ்வாரு, இவரு எனக்கு அம்மாவே பிடிக்காதுங்கிறாரு, கண்டம் பொண்டாட்டி எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றாரு. சோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு வீடியோல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே நம்ம அவள் வருவாளா சீரியல் அண்ட் சலங்கேலி சீரியல் போட்டுட்டு இருக்கோம். சோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பாய்.